Hi, hello everyone. Welcome to our channel. Today Tally உடைய introduction next part பார்க்கலாம். Okay. So first one Tally உடைய version பார்க்கலாம். Tally உடைய version ERP9. So ERP அப்படின்னா Enterprise Resource Planning அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேரில் ஒரு பிஸ்னஸுக்கான டே டு டே டிரான்சாக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து ERP 2009 கொண்டு வந்ததுனால ERP9 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேர்ஷன் பார்த்தீங்கன்னா Tally Prime. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வேர்ஷன். பட் ERP9 தெரிஞ்சாதான் நீங்கள் Tally Prime வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது ERP9 ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் அக்கௌண்டிங் பார்த்தோம். அதாவது பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பார்த்தோம். அதுக்கான சம் பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக, ஆர்கனைசேஷனுக்காக, இன்ஸ்டியூட், பேங்க்கு, கம்பெனி இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் வர்றாங்க அப்படின்னா அது பர்சனல் அக்கௌண்ட். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்மனண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இயர் எண்டிங்கில் வந்து க்ளோஸ் ஆகாது. அந்த இயரில் இருக்கிற பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் பீரியடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ரியல் அக்கௌண்ட். பட் இதே இது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் எண்டிங்லையும் இது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இதை வந்து டெம்பரவரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாமினல் அக்கௌண்ட் எதுக்காக மேக்ஸிமம்? ஸோ கெயின் அண்ட் லாஸ், இன்கம்ஸ். ஸோ பார்த்தோம் இல்லையா, நம்ம நாமினல் அக்கௌண்ட்டோடைய ரூல்ஸ் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம நாமினல் அக்கௌண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து டெம்பரவரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இயர் எண்டில் க்ளோஸ் ஆகுறதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்கும், சேல்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பர்ச்சேஸ்னால் என்ன? ஏதோ நம்ம ஒரு பொருள் வந்து ஆஃபீஸ்க்காக வாங்குகிறோம். ஸோ குட்ஸு தான் பொருள். ஓகேங்களா? ஸோ வாங்கலாம், விற்கலாம். ஸோ அதான் வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அது அக்கௌண்டிங் டேர்மில் வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது சோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாட் குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி அண்ட் கோ ருபீஸ் 15,000. ஸோ 15,000க்கு ஏபிசி அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கியிருக்கோம் அப்படின்னாலே அது பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? ஏபிசி அண்ட் கோ கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுறாங்க? பர்சனல் அக்கௌண்ட் வர்றாங்க. ஸோ அப்போ கிரெடிட் த கிவர். ஸோ ஏபிசி அண்ட் கோ தான் குட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ கிரெடிட் த கிவர் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம கிரெடிட்டில் ஏபிசி அண்ட் கோ அப்படின்றத போடுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? குட்ஸ் வாங்குகிறோம். ஸோ குட்ஸ் வந்து கைக்கு வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல்ஸ் பிரகாரம் இங்கே பர்ச்சேஸ். குட்ஸுன்னு போட்டுறக்கூடாது. ஸோ குட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பர்சனையும் மென்ஷன் பண்ணலை, ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷுக்கு குட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து இப்போ கேஷ் கொடுக்காம வாங்கியிருக்கோமா அப்படின்றது கேட்கலாம். இந்த டிரான்சாக்ஷனில் இந்த மாதிரி ஒரு பர்சனுடைய நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனுடைய நேம் தான் போடணும். அதாவது இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கல அப்படின்றதான் இங்கே மீனிங். கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லுவாங்க. பட் இந்த டிரான்சாக்ஷனில் பர்சனுடைய நேம் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து நம்ம பணம் கொடுத்தே குட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றது மீனிங். ஸோ அதனால் இங்கே கேஷ்ன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ
கேஷ் வந்து குட்ஸ் வாங்குறதுனால கேஷ் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல்ஸில் நம்ம கிரெடிட்டில் கேஷ் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன வாங்கியிருக்கோம், குட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ குட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு தான் போடணும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ்ன்ற ரூல்ஸில் டெபிட்டில் பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் ஒன் கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இங்கே அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சேல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், சோல்ட் குட்ஸ் டு XYZ அண்ட் கோ ருபீஸ் 20,000. ஸோ XYZக்கு குட்ஸு சோல்ட் பண்ணுறோம், அதாவது விற்கிறோம் நம்ம. அப்போது XYZ அண்ட் கோ தான் நம்ம கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ரிசீவராக இருந்தால் என்ன பண்ணணும், டெபிட் த ரிசீவர். ஸோ அப்போ டெபிட்டில் XYZ அண்ட் கோ போடணும். என்ன விற்கிறோம், குட்ஸ் விற்கிறோம். ஸோ சேமஸ் இங்கே குட்ஸுன்னு போட்டக்கூடாது, சேல்ஸுன்னு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறனால இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ். ஸோ கேஷ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அமௌண்ட்டை கொடுத்தே சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீனிங். அதாவது அவங்க அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது மீனிங். ஸோ அதனால் இங்கே அந்த பர்சனோடைய நேம் மென்ஷன் பண்ணலை. ஸோ டைரெக்டாக கேஷ். ஸோ கேஷ் தான் நம்ம பொருள் விற்றதுனால கேஷ் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல்ஸ் பிரகாரம் நமக்கு கேஷ் வந்து டெபிட்டில் வரும். இங்கே குட்ஸுன்னு போட்டக்கூடாது, அகெயின் சேல்ஸுன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலையே இப்போ நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ்னு ஒன்று நடந்தால் அந்த பிளேஸில் ரிட்டர்ன் அப்படின்றது ஒன்று நடக்கும், அப்படி தானே? ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண பொருளை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இன்கேஸ் சேல்ஸ் பண்ண குட்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னா தட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒரு சப்ளையர் கிட்டேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ சப்ளையர் கிட்டேருந்து தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி கஸ்டமர் கிட்டேருந்து தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஒன்ல ஏபிசி அண்ட் கோ கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், XYZ அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ரிட்டர்ன் குட்ஸ் டு ஏபிசி அண்ட் கோ ருபீஸ் 5,000. ஸோ 5,000க்கான குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். யாருக்கு, ஏபிசி அண்ட் கோக்கு. ஸோ ஏபிசி அண்ட் கோ தான் இங்கே நமக்கு சப்ளையர். அப்போ பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு என்ன வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பொருள் வந்து ஏபிசி அண்ட் கோ கிட்ட போயிடுது. ஸோ கோஸ் அவுட் ரூல்ஸ். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் பிரகாரம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் இங்கே போடணும், குட்ஸ்ன்னு போட்டக்கூடாது. யார் இப்போ பொருள் வாங்கிக்கிறா, ஏபிசி அண்ட் கோ தான் பொருளை வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏபிசி அண்ட் கோ ரிசீவர் ஆயிடுவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் பிரகாரம் ஏபிசி அண்ட் கோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம் டெபிட்ல. சேம் அஸ் ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் XYZ அண்ட் கோ. ஸோ XYZ அண்ட் கோ கிட்ட இருந்து குட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது நம்ம கைக்கு வருது. ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம கைக்கு வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட்டில் சேல்ஸ் ரிட்டர்ன். குட்ஸ்ன்னு போட்டக்கூடாது, சேல்ஸ் ரிட்டர்ன் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ யார் கொடுக்குறா, XYZ அண்ட் கோ கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் த கிவர் ரூல்ஸ் பிரகாரம் கிரெடிட்டில் XYZ அண்ட் கோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபிக்ஸட் அசெட். ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக அசெட்ஸ் அப்படின்றது வரும். ஒரு கம்பெனிக்காக சம் மெஷினரிஸ் வாங்கி போடுவாங்க. ஸோ தட் இஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம், பில்டிங், மெஷினரி, வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து அந்த கம்பெனியில் வந்து எப்போ வேணாலும் வந்து வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து லாங்கர் தென் இயரில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் லாங்கர் தென் அ இயர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், இப்போ பாட் கம்ப்யூட்டர், ஒரு கம்பெனிக்காக கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. 60,000க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கம்ப்யூட்டர் நான் வாங்குறேன், என்ன கொடுத்து வாங்குறோம், கேஷ் கொடுத்து வாங்குறோம். ஓகேங்களா. அப்போ கேஷ் வந்து வெளியே போயிடுது, கம்ப்யூட்டர் கம்ஸ் இன் ஆகுது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல்ஸில் டெபிட்ல கம்ப்யூட்டர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல்ஸில் கிரெடிட்ல கேஷ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் அஸ் சோல்டு கார். ஸோ கார் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் பண்ணுறதுனால கார் நம்ம விட்டு வெளியே போயிடுது அண்ட் தென் கேஷ் வந்து உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல்ஸில் டெபிட்ல கேஷ் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பேஸ் பண்ணி இப்போ டெப்ரிஷியேஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். டெப்ரிஷியேஷன் அப்படின்னா என்ன, தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேய்மானம்னா என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கியிருப்போம், ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே குவாலிட்டி இருக்குமா, இருக்காது. ஸோ அதான் வந்து டெப்ரிஷியேஷன். ஸோ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அசட்ல என்ன தேய்மானம் வருதோ அதை வந்து வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். அந்த மொபைல் ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற குவாலிட்டி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்காது. பட்டன்ஸ் ஒர்க் ஆகாம இருக்கலாம், சம் ஸ்கிராச்சஸ் ஆகி இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து டவுன் தான் ஆகுது. நெக்ஸ்ட் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நியூ மொபைல்ஸ் வந்திருக்கும், அதில் நிறைய அப்டேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும், அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து சேம் ரேட்டுக்கே நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சாம்சங் மொபைல் இன்னைக்கு டேட்டுக்கு 90,000க்கு வந்து நம்ம வாங்குகிறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெப்ரிஷியேஷனை பொறுத்து 20,000க்கு தான் அதனுடைய குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா. அப்போ டோட்டல் டெப்ரிஷியேஷன் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 90,000ல் இப்போ 20,000 லெஸ் பண்ணாலும் நமக்கு 70,000 என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்போ அதை 5 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 14,000 தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேலியில் எவ்ரி இயருக்கும், அதாவது எவ்ரி 5 இயர்ஸ்னா எவ்ரி இயருக்கும் 14,000 வந்து டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. சரி. ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிஷியேஷன் ஆன் சாம்சங் நோட் 10 ஒரு 14,000க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம். சொன்னீங்களே ப்ரீவியஸாக 14,000 வந்து எவ்ரி இயர், அதாவது 5 வருஷத்துக்கு போடணும். ஸோ அது எப்படி போடணும், டெப்ரிஷியேஷன் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரூல்ஸில் டெப்ரிஷியேஷன் வந்து டெபிட்டில் க்ரியேட் பண்ணணும். ஸோ 14,000க்கு எந்த அசட்டுக்கு நமக்கு டெப்ரிஷியேட் ஆகுது, சாம்சங். ஸோ கிரெடிட்டில் சாம்சங் அமௌண்ட் போட்டு 14,000. ஓகேங்களா. ஸோ இது எவ்ரி அந்த 5 வருஷத்துக்கும் 14,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதான் வந்து டெப்ரிஷியேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம டேலியில் போடும்போது எப்படி போடுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.